நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அதிகாலை வேளையில் டாஸ்மாக் கடையில் மது குடித்து ஒருவர் உயிரிழந்ததால் உறவினர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. SNT ரோடு மார்க்கெட் செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே நாகர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த மணி என்ற தறி தொழிலாளி மயங்கி கிடந்தார். தகவல் அறிந்த உறவினர்கள் மணியை அரசு மருத்துவமனையில் அனுமதித்ததில் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் SNT ரோட்டில் உள்ள டாஸ்மாக் கடையில் கலப்பட மதுபானம் குடித்ததால் மணி உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதோடு டாஸ்மாக் கடையை உடனடியாக மூடவும் வலியுறுத்தினர். ஏற்கனவே SNT ரோட்டில் இருக்கும் மதுபான கடையில் மது அருந்தி 4 பேர் உயிரிழந்ததாகவும் 24 மணி நேரமும் இந்த கடையில் மது விற்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. அப்பாவித்தனமாக அப்பா என அழைப்பதாக நடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு மதுவால் குடும்ப தலைவர்கள் பலர் உயிரிழந்து குடும்பங்கள் சீரழிவது ஏன் தெரியவில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு தெரியல. 24 மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்குது. சந்து கடை மெயினா தினமும் ஓடிக்கிட்டு இருக்குது. முக்கியமா மக்கள் கூடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப் மிகவும் மோசமா இருக்குது. ஒரு மக்கள் பப்ளிக் போக முடியல, வர முடியல. பிராந்தி கடை இருக்கிறதுனால மார்க்கெட்காரங்க நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியல. இப்ப எங்க வீட்டுக்காரர் தண்ணி போட்டு அதனாலதான் அவர் எங்க வீட்டுல இறந்தாரு. சென்னை சூளைமேடு பகுதியில் சாலையில் கழிவுநீர் வெளியேறி குளம் போல் தேங்கி உள்ளதால் பள்ளி செல்வோரும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்துள்ளனர். சூளைமேடு கன்னியப்பன் தெரு, பாரதி தெருவில் வீடுகளிலும் சாலைகளிலும் கழிவுநீர் புகுந்து குளம் போல காட்சியளிக்கிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளிடமும் கவுன்சிலரிடமும் புகார் அளித்தால் ஸ்டாலினை பின்பற்றி கவுன்சிலரும் போட்டோ ஷூட் நடத்திவிட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குழந்தைகளுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் மழை நீருடன் கழிவுநீர் புகுவதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.